ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் ரேஷன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம், யாருமே இந்த மாதிரி வீடியோவே போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லணும்னு எனக்கும் தான் ஆசை. பட் எல்லோரும் பண்ண ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. வந்து பார்த்தீங்கன்னா டிவி குரு செக்மெண்ட். ஸோ டிவி குருன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில வெப்சீரிஸ்லாம் இருக்குல்ல, நான் பார்த்த வெப்சீரிஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் தரமான வெப்சீரிஸ்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சீரிஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி போகிறதுக்கான ஒரு செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டை இந்த வீடியோவில் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் எபிசோட் 1. ஸோ இந்த எபிசோட் 1ல் நம்ம பார்க்க போகிற சீரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம்ன்ற ஒரு சீரிஸ் தான். ஸோ இந்த ஃப்ரம்ன்ற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸாக இருந்துச்சு. பிகாஸ் எந்த சீரிஸுமே பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த சீரிஸ் எனக்கு பண்ணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸ் இப்போ வரைக்கும் ஒரு 3 சீசன் வந்துருக்கு. ஸோ ஒரு சீசனில் 10 எபிசோட், 3 சீசன்னா ஒரு 30 எபிசோடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே என்கேஜாக வச்சுருக்கோம். அது வந்துட்டு எல்லா சீரிஸும் பண்ணும். பட் ஆனால் இந்த சீரீஸில் எல்லா எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்வால்மெண்ட்டும் அதில் தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக என்கேஜாகவே வச்சுருக்கிற ஒரு தரமான ஒரு சீரீஸாக இந்த ஃப்ரம்ன்ற ஒரு சீரீஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் ஒரு விஷயம் என்ன புரியலைன்னா, ஒரு சீரீஸ் போதுன்னா அடுத்து இதான் நடக்கும் அப்படின்னு ஒரு 10% ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இந்த ஃப்ரம்ன்ற ஒரு சீரீஸில் மட்டும் நம்மளால் அடுத்து ஒரு 0.1% கூட அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பிகாஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் இருக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு நம்ம மண்டையை வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பி விட்டுரும். அடுத்து என்ன நடக்கும் நம்ம ஒரு தாட் ப்ராசஸில் இருப்போம். பட் ஆனால் இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது போகிற ட்ராக் எப்படி போகுதுன்னே புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்ச அளவுக்கு வேறு லெவலில் தரமாக இருக்குது. ஸோ இந்த சீரிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு டீசெண்டான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு சின்ன பையன். ஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. அந்த ட்ரிப்பு எதுலன்னா ஒரு RV வேனில் போகிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹைவேல அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் உடஞ்சி அப்படியே ரோட்டில் விழுந்து கிடக்கு. ஸோ அந்த விழுந்து கிடக்கிறதுனால அவங்க வந்துட்டு அங்கேருந்து யூட்டர்ன் போட்டு வேறு ரூட்டில் போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மரத்துலேருந்து தான் எல்லா விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீரீஸில் முக்கியமே அந்த மரம் தான் கைஸ். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மரத்துலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மரத்தில் அவங்க மீட் பண்ணிவிட்டு அந்த மரத்துலேருந்து போக வழி இல்லாதனால யூட்டர்ன் போட்டு வேறு வழியில் போகிறாங்க. ஸோ அப்போ வேறு வழியில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்குள்ளே கூட்டு போகுது. ஸோ அந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில வீடு இருக்குது அண்ட் ஒரு சில மக்களும் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடாக நடந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த ஊரை தாண்டி போனால் அடுத்து ஹைவே பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த RV வேனை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. பட் அங்கே தான் ஒரு விஷயம் நடக்குது. அவங்க அந்த ஊரை தாண்டி அந்த போயிட்டு இருந்தாலும் திரும்ப லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஊருக்கே திரும்ப வராங்க. ஸோ அதேமாரி அவங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணால் திரும்ப அதே ஊருக்கே வராங்க. ஸோ அவங்களால அந்த லூப்லேருந்து வெளியே போகவே முடியல. எங்கே போனாலும் அதே ஊருக்கு தான் திரும்ப வர்ற மாதிரி அந்த நிலைமை இருக்குது. ஸோ எல்லாமே அந்த மரத்தை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ராத்திரியானா ஒரு க்ரீச்சர்ஸ் வருது. 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வினோதமான க்ரீச்சர்ஸ் வரும். பட் ஆனால் அந்த க்ரீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு டீசெண்டான மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். பட் அந்த க்ரீச்சர்ஸ் என்னென்னா, ராத்திரி ஏதாச்சும் மனுஷங்க வெளியே இருந்துச்சுன்னா அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொலை பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோரான சீன்ஸுமே இந்த சீரீஸில் இருக்குது. சில பேருக்கு அது வந்துட்டு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு சாப்பிடும்போது பார்க்காதீங்க. சாப்பிடாத நேரத்தில் இந்த சீரீஸ் உட்காந்து பாருங்கள். கொஞ்சம் கோரான சீன்ஸ்லாம் இருக்கும். பிகாஸ் அந்த கொலை பண்ணுற சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப ரத்தம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காட்டுவாங்க. ஸோ கொஞ்சம் கோராக தான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆனால் மனுஷங்க யாராச்சும் வெளியே இருந்தால் அவங்களை கொடூரமாக கொலை பண்ணும். அவங்களுக்கு வந்து அந்த க்ரீச்சர்ஸ்க்கு எப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஜாலியான விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கும். பட் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயத்தோடு இருப்பாங்க. ஸோ அதனால ராத்திரி ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த க்ரீச்சர்ஸ் வந்து கொடூரமாக கொண்டுரும். ஸோ இப்படிப்பட்ட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து போகிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி போய் அந்த ஊரில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்லேருந்து வெளியிலையும் போக முடியல. பிகாஸ் வெளியே போகலான்னு ட்ரை பண்ணால் திரும்ப லூப்பில் அதே ஊருக்குள்ளே தான் வராங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஊரில் ராத்திரி ஆனால் வெளியே வர முடியாது. வெளியே வந்தால் ஒரு சில க்ரீச்சர்ஸ்லாம் வரும். நீங்கள் யோசிக்கலாம், இது என்ன ஜாம்பியா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காப்ளினா அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சர்ஸ். ஸோ இந்த க்ரீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு க்ரீச்சரை நீங்கள் வேறு எந்த சீரீஸ்லையுமே நோட்டீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வினோதமான ஒரு க்ரீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே இந்த ஃபேமிலி போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கும். அடுத்து
என்ன நடக்கும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தரமான ஒரு ஸ்டோரி லைன் கொண்டது தான் இந்த ஃப்ரம்ன்ற ஒரு சீரிஸ். ஸோ இந்த ஃப்ரம்மை பற்றி நிறைய தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரம்ன்ற ஒரு சீரிஸோட பேஸ்லைன் டேட்டா மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் யாருமே ஃப்ரம்ன்ற ஒரு சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான சீரிஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸாக மாறிச்சு. இது வரைக்கும் 3 சீசன் வந்திருக்கு அண்ட் அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எம்ஜிஎம்னு ஒரு இதுலேயும் போயிட்டு இருக்குது. ஸோ அதுலேயுமே ஸ்ட்ரீம் ஆகுது, அதுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எதில் ஏற்றி பார்ப்பீங்களோ அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரம்ன்ற சீரிஸை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சீரிஸ் ஒரு ஒர்த்தான சீரிஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் இந்த சீரிஸில் இருக்க தியரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸாக வரும். ஸோ இந்த சீரிஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் கேட்சப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட டிவி குரோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன சீரிஸ்க்கெலாம் உங்களுக்கு ரிவ்யூ வேணும், அடுத்து எந்தெந்த சீரிஸ் பற்றிலாம் நான் போடணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்கன்னா அடுத்தடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் கைஸ். அண்ட் நீங்களுமே கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னுமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோஸ் போகிறதுக்கு. அண்ட் டேக் கேர் கைஸ். See ya. Bye bye.